அறையப்படும் போது அவருடைய வேதனை பற்றியோ இப்படி செய்து விட்டார் என்று சுய அனுதாபத்திலோ அழவில்லை. அவருடைய நினைவெல்லாம் நம்மை பற்றி தான் இருந்தது என்று பாட்டு சொல்லுகிறது. இப்பொழுது நாம் அவரை பற்றி நினைக்க வேண்டும். நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் அவருடைய வேதனையில் நம்மை நினைத்தாரே, நம்முடைய வேதனையில் நாம் அவரை நினைக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் நம்முடைய இயேசுவை தியானிப்போமா? அவர் நம்மை நேசித்தார். அவர் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய அந்தஸ்தையும் அவருடைய மேன்மையும் மகிமையும் விட்டு நம்மை நேசித்து இறங்கி வந்தாரே, அவரை நினைக்க நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய துரோகம். பிரியமானவர்களே, ஆகிய வாலிபர்களாகிய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு நிமிடம் தியானிப்போமாக. அவருடைய அன்பை நாம் தியானிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவரை நாம் உயர்த்த வேண்டும். இந்த நேரத்தில் அவரை தியானித்து அவரை நினைத்து கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நம்முடைய தேவனை, நமக்கு உள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவரை வைத்து அவரை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise you Lord, we praise you Jesus. Thank you Lord, we thank you Jesus. We praise you, 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 we praise you. Thank you Jesus, we thank you Jesus. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus. We praise you, we praise you, we praise you. Thank you Lord, we thank you. ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, யோனத்தான் தாவீது. யோனத்தானுக்கு வந்துதான் ராஜாவினுடைய பிள்ளை, அவர் தான் அடுத்ததாக ராஜாவாக வர வேண்டும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறத யோனத்தான் பார்க்கும்போது யோனத்தானுக்கு தெரியும், அடுத்த ராஜா நான் அல்ல, தாவீது தான் வரப்போகிறாரு. என்னுடைய அப்பா தள்ளப்பட போகிறாரு, அவருக்குள்ளே வேறு ஆவிக்கிரியை செய்து இப்படின்னெல்லாம் யோனத்தானுடைய சிந்தையில் வந்தது. அப்போ யோனத்தானே சொல்லுகிறார், எனக்கு தெரியும் தாவீதே, நீர்தான் அடுத்தது ராஜாவாக வரப்போகிறீர், நான் உமக்கு பக்கத்தில் இருப்பேன், ஐ வில் பி நெக்ஸ்ட் டு யூ அப்படின்னு சொல்கிறார். யோனத்தானே ராஜகுமாரன் அவர் தான், அடுத்த வம்சம் அடுத்த ராஜா அவர் தான் இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு தெரியும், இது போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ராஜாவாக தான் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் இந்த தாவீது நம்முடைய ஜீவியத்தில் குறுக்கிட்டு இருக்கிறார். இயேசு பாருங்க, அவர் நம்முடைய ஜீவியத்தில் இடைப்படுகிறதான வேலைகளின் காரியங்களை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், அவர் தான் ராஜாவாய் நியமிக்கப்பட்டவர். நம்முடைய உள்ளத்தில் ஒரு சிங்காசனம் உண்டு, அங்கேயும் இயேசு தான் உட்கார வேண்டும். ஆகையில் நாம் என்ன சொல்லணும் அவர்கிட்ட, ஆண்டவரே நீர் தான் ராஜா, அடுத்தது தான் நான். அடுத்தது நான் சொன்னால் என்னுடைய ஜீவித்தில் நடக்கிறது எல்லாம் உம்முடைய ஆலோசனையின்படியே நடக்கட்டும். ஆகையால் அந்த சிங்காசனம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சிங்காசனமும் அதில் இருக்கிற ஆளுகையும் நம்முடைய சுயம் நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்படைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Thank you Lord, we praise you, we praise you, we praise you. Thank you Lord, we thank you Jesus, we praise you, we praise you. Thank you Lord, we praise you, we praise you, we praise you. The Lord has for me, I'll gladly receive it, whatever it be. Great pain or great sorrow, love in disguise, a gift for his child, makes me strong, makes me wise.
great sorrow, 'tis love in disguise. A gift for his child makes me strong, makes me wise. In good and in bad, I have learned to rejoice. What comes from above is my Father's choice. There's good in the bad that my heart can behold. Afflictions that turn into glory untold. Forever and ever in heaven, my heart shall rejoice to find the trials and heartaches reflected the plan and the Father's mind. Forever and ever in heaven above, the choir shall sing of the story of love. The love that was hid underneath all the pain, and hold them to heaven forever to reign. Normally, பொதுவாக யங் பீப்புள் லைக் டு என்ஜாய் லைஃப். வாலிபர்களுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த என்ஜாய் பண்ணுற முயற்சியிலேயே நிறைய பாடுகள் தான் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இந்த சாங் சேஸ், கர்த்தருடைய கரம் எனக்கு என்ன தந்தாலும் அதை நான் சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்வேன். அது என்னவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். பெரிய வேதனையாக பரவாயில்ல, அது பெரிய துக்கமாக பரவாயில்ல, எனக்கு தெரியும் அந்த துக்கத்தில் அந்த வேதனையில் இட்ஸ் லவ் இன் டிஸ்கைஸ். அதுக்குள்ளே தேவனுடைய அன்பு மறைஞ்சிருக்கு. அவருடைய பிள்ளைக்கு இதிலும் ஒரு ஈவு உண்டு, ஒரு வெகுமதி உண்டு. திஸ் will only make me stronger and wiser. என்னை பலப்படுத்தும், என்னை ஞானியாக மாற்றும். ஆகையால் நன்மையானாலும் தீமையானாலும் I have learned to rejoice. நான் சந்தோஷப்பட கற்றுக்கொண்டேன். என்னுடைய பிதாவினுடைய கையிலிருந்து என்ன வந்தாலும் அதனுடைய ஃபாதருடைய பெஸ்ட் சாய்ஸ், அது எனக்கு பெஸ்ட்டு தான் தருவார். அதற்கு குறைவானது வேண்டுமென்றே என்னை துக்கப்படுத்த மாட்டார். ஆகையால் பேட், இது தீமை, இது நல்லதில்லை, இது கெட்டதென்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் நன்மை உண்டு. என்னுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் பின்னாடி மகிமையாக மாறப்போகிறது. forever and ever my heart shall rejoice in heaven. பரலோகத்துக்கு போகும்போது என்னுடைய ஹார்ட் எப்பொழுது சந்தோஷப்படும். ஏனென்றால் அந்த சோதனைகள், அந்த வேதனைகள் எல்லாம் பிதாவினுடைய மனதில் என்னை பற்றி அந்த பிளானுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் இருந்தது. ஆண்டவர் என்னெல்லாம் திட்டமிட்டு என்னை உருவாக்கினார். அதனால் பரலோகத்தில் போகும்போது பரலோகத்தில் இருக்க குவயர் அந்த தேவனுடைய அன்பை பற்றி பாடும். அந்த வேதனைக்கு பின்னாடி மறைந்திருந்ததான அந்த ரகசியமான அன்பு, அந்த வேதனையினால் தான் நான் பரலோகத்துக்கு சுமக்கப்பட்டேன். Once more we'll sing that song. We'll believe all things work together for good to them that love God. If you love Jesus, if you love God, everything God is able to turn for our good. So we'll sing that song. Whatever the hand of the Lord has for me, I'll gladly receive it, whatever it be. Great pain or great sorrow, this love in disguise. A gift for his child makes me strong, makes me wise. Good and in bad, I have learned to rejoice. What comes from above is
24, 103. ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உன்னல் தங்குவோம். கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உன்னல் தங்குவோம். வானவில் பொழியும் உலகின் பாவ வேஷம் மகிழும் மாயமாக சடுதியில் வானவரின் வார்த்தை எம்மில் உள்ளதா ஆரியிலே வான்மதியாய் இறங்குவோம் இறங்குவோம் இறங்குவோம். கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உன்னல் தங்குவோம். கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உன்னல் தங்குவோம். நீரை தேடி ஓடும் ஒரு மானை போல உள்ளம் இடைவிடாது மக்காயுதே. அறிவில்லாத நேசம் எம்மில் உள்ளதா ஆரியிலே வீரியமா எழும்புவோம் எழும்புவோம் எழும்புவோம். கரை புரண்டு ஓடு ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உன்னல் தங்குவோம். கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உன்னல் தங்குவோம். சத்துருக்கள் சீறி பெருவெள்ளம் போல் வந்தாலும் அச்சம் இல்லை எங்கள் மந்தையில். வல்லவர் சமூகம் எம்முள் உள்ளதா ஆரிதனை வென்றவரா இறங்குவோம் இறங்குவோம் இறங்குவோம். கரை புரண்டு ஓடு ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உம்மில் தங்குவோம். கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலகிலிட்ட மெழுகாய் ஞாபகி உந்தன் பாதம் கதிவேறின்றி உம்மில் தங்குவோம். கதிவேறின்றி உம்மில் தங்குவோம். கதிவேறின்றி உம்மில் தங்குவோம். Like a river which never stops overflowing. எப்படி ஒரு கரை ஒரு ஆறானது புரண்டு புரண்டு வந்து கொண்டே இருக்கிறது, அது நிற்கிறது இல்லையோ? Sometimes when you see waterfalls, you'll wonder why the water is not finishing. சில நேரங்களில் நீர்வீழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த நீர் வற்றாமல் நின்று விடாமல் இருக்கிறது. For months together water keeps coming down from where? மாத கணக்காய் தண்ணீர் புரண்டு வந்து கொண்டே இருக்கிறது. எங்கே இருந்து வருகிறது? I don't know if it makes you think, it makes me think when I see it. நான் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகிறதோ இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகிறது. Like that my heart yearns for you, Lord. I'm never fed up of loving you. அதே வண்ணமாக என்னுடைய இருதயம் உமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதா ஆண்டவரே, உம்மை நேசிப்பதில் ஒரு காலம் என்னுடைய இருதயம் திகைத்து போகிறதில்லை. And I want to love you, get close to you, and I want to just melt and get dissolved in you like wax melts before fire. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட அதிக நெருக்கமாய் வந்து அன்பு கூர்ந்து உம்மோடு கூட ஒன்றாகி எப்படி
ஒரு மெழுகானது அக்கினியில் உருகி போகிறதோ அதே வண்ணமாய் நான் உம்மோடு கூட ஒன்றாய் உருகி போக விரும்புகிறேன். So this is a good chance of expressing our love for our God. ஆகையினாலே நம்முடைய அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் இருக்கிறது. So we'll sing the chorus 2 or 3 times. மறுபடியும் 2 அல்லது 3 முறை இந்த பல்லவியை மாத்திரம் நாம் பாடுவோமாக. கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலையில் இட்ட மெழுகாய் யாம் உருகி உந்தன் பாதம் கதி வேறின்றி உம்மில் தங்குவோம். கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலையில் இட்ட மெழுகாய் யாம் உருகி உந்தன் பாதம் கதி வேறின்றி உம்மில் தங்குவோம். One more time. கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலையில் இட்ட மெழுகாய் யாம் உருகி உந்தன் பாதம் கதி வேறின்றி உம்மில் தங்குவோம். Last time. கரை புரண்டு ஓடும் ஒரு வற்றாத நதியாய் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்துவோம். உலையில் இட்ட மெழுகாய் யாம் உருகி உந்தன் பாதம் கதி வேறின்றி உம்மில் தங்குவோம். கதி வேறின்றி உம்மில் தங்குவோம். கதி வேறின்றி உம்மில் தங்குவோம். 359. I'm so glad that my Father in heaven tells of His love in the book He has given. Wonderful things in the Bible I see. This is the dearest that Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. We'll sing that stanza and chorus again, okay, till we learn the song. I am so glad that my Father in heaven tells of His love in the book He has given. Wonderful things in the Bible I see. This is the dearest that Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. One. I am so glad that my Father in heaven tells of His love in the book He has given. Wonderful things in the Bible I see. This is the dearest that Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves even me too. Though I forget Him and wander away, still He doth love me wherever I stray. Back to His dear loving arms would I flee when I remember that Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. 1 minute. Though I forget Him and wander away, still He loves me wherever I stray. நான் ஒருவேளை அவரை மறந்து நான் சுற்றி திரிந்தாலும் என்றாலுமோ அவர் என்னை இன்னும் நேசிக்கிறவராயிருக்கிறார். Wherever I stray, there He comes and loves me. நான் எங்கே வழி தவறி போனாலும் அங்கேயும் வந்து அவர் என்னை நேசிக்கிறார். All those who have gone astray at least once in your life, put up your hands. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாகிலும் நான் வழி தவறி போயிருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுவதோடு கரத்தை உயர்த்துங்கள். I came to Jesus, I came close to Jesus, I knew Him and still I went back. நான் இயேசுவினிடத்தில் வந்தேன், இயேசுவை அறிந்தேன், அறிந்தாலும் கூட நான் வழி தவறி சென்றிருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிற கரத்தை உயர்த்துங்கள். To admit the truth, it's not once or twice, many times we've gone back, isn't it? சத்தியத்தை ஒத்துக்கொள்ளும்படியாக ஒன்று அல்லது இரண்டு முறை அல்ல, நாம் அநேக முறை அப்படி செய்திருக்கிறோம் அல்லவா? To tell even more truth, we might be right back right now. ஏன் உண்மையை சொல்ல போனால் இப்பொழுதும் கூட இந்த இடத்திலே இன்னும் நாம் பின்தங்கி இருக்கலாமே. But right as we are,
backslidden as we are, He still loves us. என்று நாம் எப்படி இங்கே இருக்கிறோமோ, எவ்வளவு பின்வாங்கி இருக்கிறோமோ, அப்படி இருந்தாலும் கூட என்றாலும் அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். Sing that stanza 2 again. மறுபடியும் இந்த இரண்டாவது சரணத்தை சேர்ந்து பாடுங்கள். Though I forget Him and wander away, still He doth love me wherever I sway. Back to His still loving arms would I flee, when I remember that Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. Oh, I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. Jesus loves me and I know I love Him. Love sent Him down my poor soul to redeem. Yes, it was love made Him die on the tree. Oh, I am certain that Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. What should ask me now when I tell? Glory to Jesus, I know very well. God's Holy Spirit with mine that agree, constantly witnessing Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. Oh, if there's only one song I can sing, when in His beauty I see the great King, this shall my song in eternity be. Oh, what a wonder that Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. I'm so glad. I'm so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. Oh, I'm so glad that Jesus loves me. Jesus loves even me. To you what I'm going to teach. இப்பொழுது நான் உங்களுக்கு போதிக்கிற காரியத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனோ இல்லை எனக்கு தெரியாது. But there are some who are new, so it will be new for some of you. இங்கே என்றாலும் சிலர் புதிதாய் வந்திருக்கிறபடினால் அவர்களுக்கு இது புதிதாய் இருக்கும். If you have known it already, let this be a refresher course for you. உங்களுக்கு இந்த காரியம் ஏற்கனவே தெரிந்திருக்குமானால் இது ஒரு புதுப்பிக்கும் பாடமாய் இருக்கட்டும். We can study ourselves in a window frame. நம்மை நாமே ஒரு ஜன்னல் முகாந்திரமாய் நம்மை படித்துக் கொள்ளலாம். This square represents our heart or ourself. இந்த சதுரமானது நம்முடைய இருதயத்தையும் நம்மையுமே காட்டுகிறது. And we are going to divide ourselves or our heart into 4 parts. நம்முடைய இருதயத்தை அல்லது நம்மை 4 பகுதிகளாக நாம் பிரிக்கப் போகிறோம். This division is in relationship with others, depending on how we relate to others. இந்த பகுதிகள் யாவும் எப்படி நாம் மற்றவர்களோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதை குறித்ததாய் இருக்கிறது. So there are 2 people involved. One is I, the other is you. ஆகையினாலே 2 பேர்கள் இதிலே சம்பந்தமாயிருக்கிறார்கள். ஒன்று நான்கும் மற்றொன்று நீங்களுமாயிருக்கிறீர்கள். So when you study this window, இந்த முகாந்திரத்தை நாம் படிக்கும் பொழுது you have to put yourself first. I means each one of you. முதலாவது நான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் என்று நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். So I doesn't mean brother Teju, I means each one of you. நான் என்று சொல்வது பிரதர் தேஜுவை மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் நான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். And there is a second person to whom you relate, that is you. அந்த இரண்டாவது நபரோடு கூட நாம் தொடர்பு வைக்கிறோமே, அதுதான் நீயா இருக்கிறாய். So the 2 people involved is I and you. இங்கே 2 நபர்கள் ஈடுபாடாய் இருக்கிறார்கள். அதில் நான், நீ 2 பேர். In other words, that is you and another person. மற்ற வார்த்தைகளை சொல்ல போனால் அதிலே நீங்களும் மற்ற ஒரு நபரும் தொடர்புடையவர்களாய் இருக்கிறார்கள். When you compare your relationship with another person, you can divide your heart into 4 parts. உங்களுடைய மற்றவர்களோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற அந்த தொடர்பை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களை நீங்கள் 4 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். The first part, முதலாவது பகுதி,
it is something that I know about myself and you know about myself. முதலாவது பகுதி, என்னை குறித்து எனக்கு சில காரியங்கள் தெரியும், என்னை குறித்து உனக்கும் சில காரியங்கள் தெரியும். I'll repeat again. I'll correct what I'm மறுபடியும் saying. சொல்லுகிறேன். I made a small mistake. இங்கே ஒரு சிறிய தவறு செய்து விட்டேன். It's something about me that I know and you know about me. என்னை குறித்ததான சில பகுதிகள் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். For example, you take me. உதாரணமாக என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். You all know that I am a servant of God. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். And I know I am a servant of God. எனக்கும் தெரியும் நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். This is a common area which you know and I know about me. என்னை குறித்து நீங்களும் நானும் பொதுவாக அறிந்ததான அந்த பொதுவான பகுதி தான் முதல் பகுதி. So when you study yourself, it should be like this. This is the first area which is a common area which you know about yourself and others know about yourself. ஆகையினாலே உங்களை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது முதல் பகுதி என்னவென்றால், உங்களை குறித்து நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்களோ அதே காரியத்தை மற்றவர்களும் அறிந்திருக்கிறார்களே, அந்த பொதுவான பகுதி தான் முதல் பகுதி. So we call that first part the known self. ஆகையினாலே முதல் பகுதியை நாம் சுயத்தை அறிந்த பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். The known self, that is that part of you which you know and others know. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எனக்கு என்னை குறித்து தெரியுமோ அந்த பகுதியானது மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்கிற பகுதியாக இருக்கிறது. So this first part is I know, you know. இந்த முதல் பகுதி தான் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் என்னை குறித்து அந்த பகுதி தெரியும். Anyone didn't understand? யாருக்காகிலும் புரியாமல் இருக்கிறதா? Okay, so this is a common area. இது பொதுவான பகுதி. Now we'll go to the next area. அடுத்த பகுதிக்கு நாம் போகும் பொழுது, this second section is a place where some things which I don't realize about myself but you have detected. இந்த இரண்டாவது பகுதி என்னவென்றால், என்னை குறித்து எனக்கு தெரியாமல் இருக்கிற சில காரியங்கள் உண்டு, ஆனால் அந்த காரியம் உங்களுக்கு என்னை குறித்து தெரிந்திருக்கிறது. In other words, you have observed something about me which I have not realized about myself. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், என்னை குறித்து நீங்கள் பார்த்து கண்டுபிடித்த அந்த பகுதியானவைகள் நானே என்னை குறித்து அறியாமல் இருக்கிற பகுதியாக இருக்கிறது. So I don't know but you know. ஆகையினாலே எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பகுதி என்னை குறித்து உங்களுக்கு தெரியும். Not common knowledge. அது ஒரு பொதுவான அறிவல்ல. About me, I don't realize something about me but you have observed it. எனக்கே என்னை குறித்து நான் சில காரியத்தை புரியாமல் தெரியாமல் இருக்கிறேன், ஆனால் என்னை குறித்து நீங்களோ நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். I call it the hidden self. அதுதான் இந்த மறைவான சுயம் என்று நான் அழைக்கிறேன். So this is one part of me which you know but I don't realize. இந்த பகுதி தான் என்னை குறித்து உங்களுக்கு என்னை குறித்து தெரிந்திருக்கிறது, ஆனால் என்னை குறித்து அது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. Putting all of you in this place, எல்லாரையும் நான் இந்த இரண்டாவது பகுதிக்குள் வைப்பேனே ஆகில், this part will be something that you don't realize about yourself but someone else has realized about you. உங்களை குறித்து சில காரியங்கள் உண்டு, அது உங்களுக்கே தெரியவில்லை, ஆனால் மற்றவர்கள் உங்களை குறித்து அது நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அந்த பகுதி. For example, when I preach, உதாரணமாக நான் பிரசங்கிக்கும் பொழுது, I might be doing and repeating certain words, making certain actions as a force of habit which I may not realize, but you will keep counting. Oh, brother has said this word 53 times. உதாரணமாக நான் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட முறையோ நான் திரும்ப திரும்ப சொல்லி செய்வேனே ஆகில், அதை நான் அறியாமல் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை முறை அதை சொன்னார் என்று நன்றாக கணக்கிட்டு 53 முறை திருப்பி சொன்னார் என்று நீங்கள் என்னை குறித்து அறிந்திருக்கிறீர்கள், அதை நானும் அறியாமல் இருக்கிறேன். So there are some things that I realize. சில காரியங்கள் எனக்கு என்னை குறித்து விளங்காமல் இருப்பது. I may be writing on the board like this. உதாரணமாக நான் இந்த போர்டிலே எழுதி கொண்டிருக்கலாம். And you will say, brother, your shirt is torn at the back. I don't know but you see it. நீங்கள் நான் திரும்பி அப்படி எழுதும் பொழுது என்னை குறித்து சொல்வீர்கள், பிரதர் உங்களுடைய சட்டையானது பின்பக்கம் கிழிந்திருக்கிறது என்று பார்க்க முடியும், ஆனால் எனக்கு என்னை குறித்து என்னுடைய சட்டை கிழிந்திருப்பது அறியாமல் இருப்பேன். So that is hidden self. அதுதான் மறைந்த சுயமாய் இருக்கிறது. So we must admit there are things we don't know about ourselves which other eyes have seen. ஆகையினாலே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால்,
சில காரியங்கள் என்னை குறித்து அறியாமல் இருக்கிற காரியங்கள், எனக்கே தெரியாமல் இருக்கிற காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் உங்களுக்கு என்னை குறித்து தெரிந்திருக்க கூடும். For example, we might indulge in some wrong things which we know is wrong, but we think nobody saw, but others have seen. மற்ற வார்த்தைகளில் சொல்லப்போனால், நாம் சில தவறான காரியங்களை செய்ய முயற்சிக்கும் பொழுது நாம் நினைத்துக் கொள்கிறோம் மற்ற யாருக்கும் தெரியாது என்று நினைத்து நாம் அதை செய்கிறோம். அவர்களுக்கு தெரியும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது. Moses looked this way and that way and killed an Egyptian. மோசே இங்கும் அங்கும் பார்த்து பின்பு எகிப்தியனை கொன்றான். He thought nobody saw. Next day he realized that was on hidden part in him. He didn't realize somebody saw. யாருமே பார்க்கவில்லை, அது மறைந்த சுயம் என்று நினைத்தான். ஆனால் அடுத்த நாள் அவன் விளங்கிக் கொண்டான், மற்ற யாரோ ஒருவர் அதை பார்த்து விட்டார்கள். Then there's a third part. மூன்றாவது பகுதி உண்டு. You all can guess, isn't it? அது என்ன என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? I know, you know. I don't know, you know. What is this? முதலாவது பகுதி எனக்கு தெரியும், என்னை குறித்து அந்த பகுதி உங்களுக்கும் தெரியும். இரண்டாவது பகுதி எனக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கிற காரியங்கள் சிலவை நீங்கள் என்னை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். மூன்றாவது பகுதி என்ன? Right. I know, you don't know. எனக்கு தெரியும், உங்களுக்கு என்னை குறித்து தெரியாத பகுதி உண்டு. Now what is this? இது என்ன? Things that I know about myself which I have hidden from you. சில காரியங்கள் எனக்கு என்னை குறித்து தெரியும், இவைகளை நான் உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறேன். I call this the masked self. Masked self. இதுதான் மறைத்து வைத்திருக்கிற பகுதி. மறைத்து வைத்திருக்கிற பகுதி. You know what is mask? மறைத்து வைத்திருக்கிற பகுதி என்றால் என்ன தெரியுமா? Some people put a monkey's face on them. Some people will come with, you know, their cloth covered up to the nose. உங்களுக்கு தெரியும், சிலர் இந்த குரங்கு பொம்மையின் முகத்தை வாங்கி மாட்டி வைத்துக் கொள்வார்கள். சிலர் தன்னுடைய மூக்கு வரைக்கும் துணியினால் தன்னுடைய முகத்தை மறைத்து வைத்துக் கொள்வார்கள். You've seen some girls going doubles on bike with boys. They will cover it up to here. Not for dust, it's for covering identity. சில சகோதரிமார்கள் சில தன்னுடைய நண்பர்களோடு கூட அவர்கள் பைக்கிலே போகும் பொழுது, Boys, right, okay. நண்பர்களோடு கூட பைக்கிலே போகும் பொழுது தன்னுடைய மூக்கு வரைக்கும் தன்னுடைய துப்பட்டாவால் மூடிக்கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் தூசிக்காக அல்ல, மற்ற யாரும் தன்னை கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக. That's called a mask. அதுதான் அந்த மறைக்கிறதான பொருளாக இருக்கிறது. A mask is something that you use to cover your face. இந்த காரியம் தான் தன்னுடைய முகத்தை மறைக்க உபயோகப்படுத்தப்படுகிறது. Now here is something that you have masked about yourself. That's a secret about your life which nobody knows. You have covered it from others. இந்த காரியம் தான், இந்த பகுதி தான் உங்களை குறித்துதான் அந்த மறைவான பகுதி. அதை நீங்கள் உங்களை குறித்து அறிந்து அதை மறைத்து வைத்திருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு காட்டாமல் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். So that's something I know about me but you don't know about me. அந்த பகுதி தான் என்னை குறித்து நான் எனக்கு அறிந்த பகுதி, இவைகள் உனக்கு தெரியாத பகுதி. Or if this is your heart, அல்லது இது உன்னுடைய இருதயமாக இருக்குமே ஆகில், this is something that you know about yourself but you have not revealed to others. It's a secret part of your life. இந்த காரியமானது உங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிற பகுதியாக இருக்கிறது, இது மற்றவர்களுக்கு தெரியாத ரகசியங்களாக இருக்கிறது. The fourth part, நான்காவது பகுதி. what's the fourth combination? நான்காவது அந்த தொடர்பு என்ன? Yeah, I don't know, you don't know. எனக்கும் என்னை குறித்து தெரியாது, உங்களுக்கும் என்னை குறித்து தெரியாது. Is there any such part? அப்படி எந்த பகுதியாகிலும் ஒரு பகுதி உண்டோ? There is a lot of that part. அந்த பகுதி தான் மிக அதிகமான பகுதியாக இருக்கும். Things that I don't know about myself and things that you don't know about myself. சில காரியங்கள் என்னை குறித்து எனக்கு தெரியாது, அதே என்னை குறித்து அந்த காரியங்கள் உங்களுக்கும் தெரியாது. Can anyone say that you know everything about yourself? உன்னை குறித்து எல்லாம் உனக்கு தெரியும் என்று யாராகிலும் ஒருவர் இங்கே சொல்ல முடியுமா? There are so many things that we don't know about ourselves. அநேக காரியங்கள் நம்மை குறித்து நமக்கு தெரியாமல் இருக்கின்றன. Will you be alive tomorrow? நாளைக்கு நீ உயிரோடு இருப்பாயா? You can't say yes, you can't say no also. ஆம் என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. Can others say that you'll be alive or dead tomorrow? மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ நாளைக்கு உயிரோடு இருப்பாயா இல்லையா என்று சொல்ல முடியுமா? We don't know, they cannot say. அவர்களும் சொல்ல முடியாது. So this part we called the unknown self. இதுதான் அறியப்படாத பகுதி என்று அழைக்கப்படுகிறது. Only God knows. தேவனுக்கு மாத்திரமே அறிந்த பகுதியாக இருக்கிறது. So in this manner
we divide our heart into 4 parts. இந்த வண்ணமாக நம்முடைய இருதயத்தை நாம் 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். So you can divide your heart into 4 parts based on this. I can divide my heart into 4 parts based on this. இதை நான் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் 4 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். இதை அடிப்படையாக கொண்டு நானும் என் இருதயத்தை 4 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். Now I want to speak about unity of hearts. நான் இப்பொழுது இருதயங்களின் அந்த ஐக்கியத்தை குறித்து நான் பேச When I விரும்புகிறேன். speak of unity of hearts, I'm speaking about divine holy relationship. நான் இந்த இருதயங்களின் அந்த ஐக்கியம் என்று நான் பேச விரும்பும் பொழுது அவைகள் என்னவென்றால் அவைகள் தெய்வீகமான பரிசுத்த உறவாயிருக்கிறது. I'm not speaking about human love or carnal love or romantic love. I'm speaking about how we can be divinely united together. நான் ஏதோ மனுஷீக அன்பை குறித்தோ மாம்சீக அன்பை குறித்தோ உங்களுடைய காதலின் அன்பை குறித்தோ நான் பேச விரும்பவில்லை. எப்படி நாம் தெய்வீக அன்பினாலே இருதயங்கள் ஒன்றாக்கப்பட முடியும் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். Yet all these that I'm going to tell you works on human terms also. என்றாலும் நான் பேசுகிற இவைகள் யாவும் இந்த மனித கண்ணோட்டத்திலும் இவைகள் கிரியை செய்யக்கூடியதாயிருக்கின்றன. God is building a city. It's called New Jerusalem. தேவன் ஒரு பட்டணத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய பெயர்தான் புதிய எருசலேம். We are going to be the stones there. அங்கே நாம் கற்களாய் இருக்க போகிறோம். The Bible says that Jerusalem city is built fitly framed together. That means each piece fits beautifully into its place so that there is no gaps in between. வேதம் சொல்கிறது எருசலேமானது இசைவினைப்பாய் கட்டப்பட்டதான நகரமாய் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு கற்களும் மற்ற கற்களோடு கூட நன்றாய் ஒன்றாய் ஒருங்கி சேர்ந்திருக்கின்றன. Now so that relationship might be perfect, how do we rectify our lives? அந்த உறவானது பூரணமாய் பரிபூரணமாய் இருக்க வேண்டுமே ஆகில் நாம் நம்முடைய ஜீவியத்தை எவ்வாறு சரி செய்ய வேண்டும்? I'll ask you a question. நான் இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறேன். Now suppose this is my heart. இதுதான் என்னுடைய இருதயம் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் suppose he has a heart also similarly divided into 4 parts. இந்த சகோதரனுக்கும் இந்த இருதயமானது இப்படி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குமே ஆகில் tell me where will his heart and my heart stick in these 4 areas? இந்த 4 பகுதிகளில் எந்த பகுதியானது என்னுடைய இருதயமும் இந்த சகோதரனுடைய இருதயம் ஒன்றாய் இணைந்து கொள்ளும்? Which is the sticky part in these 4 areas? இந்த 4 பகுதிகளிலும் ஒட்டிக்கொள்கிற எந்த பகுதி அது? When I say stick, I mean unite in love. ஒட்டிக்கொள்வதென்றால் அன்பிலே அவைகள் ஐக்கியமாய் இருப்பது. Tell me loudly. Some say one. Anyone has any other answer? சிலர் முதல் பகுதி என்று சொல்கிறார்கள். வேற யாராகிலும் மற்ற பதிலை சொல்ல விரும்புகிறீர்களோ? Any other answer? 2. Some say 2. Any other answer? சிலர் இரண்டாவது பகுதி என்று சொல்கிறார்கள். Any other answer? 4. 4. Anybody? Okay, so 1, 2, 3, 4 all have got some vote. எல்லாரும் 1, 2 அல்லது 3 அல்லது 4க்கு தன்னுடைய வாக்கை அளித்திருக்கிறார்கள். Okay, we'll see. இப்பொழுது பார்ப்போம். We'll start with 4. 4வது பகுதியில் நாம் தொடங்குவோமாக. Things that I don't know about myself. என்னை குறித்து நானே அறியாத பகுதிகள் உண்டு. When I don't even know what is it about myself, how can that stick with him? என்னை குறித்து எனக்கே அறியாத ஒரு பகுதி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் நான் எப்படி இந்த சகோதரனோடு கூட ஒட்டிக்கொள்ள முடியும்? When he doesn't know about me in that area, how can it stick with me? இவருக்கு என்னை குறித்து அறியப்படாத அந்த பகுதி இருக்கிறதே, அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி என்னோடு கூட வந்து ஒட்டிக்கொள்ள முடியும்? I like him very much. You know why? Because he doesn't know whether I'll die tomorrow or not. அவருக்கு எனக்கு அவரை நன்றாக பிடிக்கும். ஏன் தெரியுமா? நாளைக்கு நான் மரிப்பேனா இல்லை என்று அவருக்கு தெரியாது. He likes me because he doesn't know whether I don't know whether he'll die tomorrow or not. So we like each other. Is that right? அவர் என்னை நேசிக்கிறார். ஏனென்று கேட்டால் அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது நாளைக்கு நான் அவர் மரிப்பேனா இல்லையா என்று. ஆகியனாலே அவர் என்னை நேசி ஒட்டிக் கொள்கிறாரா? Where there is openness, where there is no hiding, there is love. எங்கே வெளியிடமாய் காணப்படுகிறதோ, எங்கே திறந்த முகம் காணப்படுகிறதோ, எங்கே மறைமுகம் இல்லையோ அங்கே ஒட்டுதல் உண்டாகிறது. 2 small children
were there. இரண்டு சிறிய பிள்ளைகள் A இருந்தார்கள். young boy and a little girl. ஒரு சிறிய பையனும் ஒரு சிறிய பெண்ணும். One boy had beautiful marbles. அந்த சிறிய ஒரு பையன் கையிலே மிக அழகான கூழாங்கற்கள் இருந்தது. The girl had cotton candy. அந்த சிறிய பெண்மணியின் கையிலே தன்னுடைய கையில் பஞ்சிலே செய்யப்பட்டதான அந்த பஞ்சு மிட்டாய் வைத்திருந்தாள். This boy, he liked the candy. இந்த பையனுக்கு அந்த பஞ்சு மிட்டாய் மிக அதிகமாய் பிடித்திருந்தது. So he said, give me that candy, no please. தயவு செய்து எனக்கு அந்த பஞ்சு மிட்டாய் தருவாயா? The girl said, you give me all the marbles, I'll give you all the candy. அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், அந்த சிறுமி சொன்னாள், நீ உன் கையில் இருக்கிற எல்லா கூழாங்கற்களையும் கொடுத்து விடு, நான் அதற்கு பதிலாக பஞ்சு மிட்டாய் தருகிறேன். So the boy took all the marbles and gave it to her. இப்பொழுது அந்த பையன் எடுத்து தன்னுடைய கையில் இருந்த எல்லா கூழாங்கற்களையும் அவள் கையில் கொடுத்து விட்டான். The girl thought to her, why should I give him everything? So she hid little candy and gave him little bit. ஆனால் இந்த சிறுமி என்ன நினைத்தாள், ஏன் இதற்கு பதிலாக நான் எல்லா பஞ்சு மிட்டாயும் கொடுத்து விட வேண்டும், கொஞ்சம் எடுத்து வைத்துவிட்டு மற்ற யாவையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்து விட்டாள். That night the boy slept, the girl did not sleep. அந்த இரவிலே அந்த பையன் தூங்கினான், அந்த சிறுமிக்கு தூக்கம் வரவில்லை. You know why? ஏன் தெரியுமா? There was a question in her mind, did he give me all the marbles? இப்பொழுது அவளுடைய மனதிலே ஒரு கேள்வி உண்டாயிருக்கிறது, அவன் கொடுத்தானே அவன் கொடுத்த கற்கள் எல்லா கற்களையும் அவன் கொடுத்து விட்டானா? What she did, now she is suspecting him. அவள் என்ன செய்தாளோ அதையே அவள் அவனிடத்திலிருந்து அப்படி அவள் பார்க்கிறாள். So she hid something about herself. Now that's not sticking now. அவள் ஏதோ தன்னை குறித்து ஒரு காரியத்தை மறைத்து வைத்து விட்டாள். ஆகையினால் இப்பொழுது அவனோடு கூட அவளுடைய இருதயம் ஒட்டுகிறதில்லை. So where there is openness, their hearts will stick. ஆகையினாலே எங்கே திறந்த முகங்கள் காணப்படுகிறதோ அங்கே இருதயங்கள் ஒன்றாக்கப்படும். Now tell me, which will be the sticky part? இப்பொழுது சொல்லுங்கள், எங்கே இருதயங்கள் ஒட்டிக்கொள்ளும்? Right. One. முதலாவது பகுதி. Okay. So if this square can be made big somehow, relationships can be made better. இந்த முதல் பகுதியானது பெரிதாக்கப்பட நம்முடைய உறவுகளும் சீராக்கப்பட திறமையாக்கப்படும். So if this is only small, my heart and his heart will stick only in one corner. You can pull it off anytime. இது இந்த முதல் பகுதியானது சிறிதா இருக்குமே ஆகில் என்னுடைய இருதயமும் இவருடைய இருதயம் ஒற்றிக்கொண்டிருந்தாலும் கூட அவைகள் சிறிதா இருக்கபடினாலே சட்டென்று பிரிந்துவிடும். But if we can get sticky all over, that will be a very healthy sticky that cannot be peeled off. ஆனால் நம்முடைய அந்த ஒட்டுகிற பகுதியானது முழு பகுதியும் மற்ற பகுதியோடு கூட ஒட்டிக்கொள்ளுமே ஆகில் பிரிவதென்பது மிக கடினமாய் இருக்கும். So now we'll assume that these two lines, this horizontal line and these vertical line, are movable rods in this window. இப்பொழுது இந்த ஜன்னலை எடுத்துக்கொண்டு இந்த நேர்கோடையும் இந்த வளைவு கோடையும் அசைகிற கோடுகளாக நாம் எடுத்துக்கொள்வோமே ஆகில், so you can take this horizontal line and move it up and down, and you can take this vertical line and move it to the left and to the right. இந்த வளைவு கோடை நீங்கள் கீழே தள்ளி மேலே தள்ளி கொண்டு போகலாம், அல்லது இந்த நேர்கோடையும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ தள்ளி கொண்டு போவே ஆகில், you can then change the size of these squares. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஒரு சதுரத்தின் அளவையும் உங்களால் மாற்ற முடியும். Now I look at it in a different way. இதை நான் வேறு ஒரு வழியாய் பார்க்கிறேன். So what is my challenge now? இப்பொழுது எனக்கு இருக்கிற சவால் என்னவென்றால், to make relationships better, what should become big? நான் மற்றவர்களோடு கூட நல்ல உறவை சரியாக்கி கொள்ள வேண்டுமே ஆகில் எந்த சதுரத்தை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும்? Square one. முதலாவது சதுரம் அல்லவா? Okay, to make square one, we have to make square one big. It is equivalent to saying make the other square small. முதலாவது சதுரத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் மற்ற சதுரங்களை நாம் சிறிதாக்கி கொள்ள வேண்டும். So my motive is now to make this square as big as possible. என்னுடைய நோக்கமானது இந்த முதலாவது சதுரத்தை எவ்வளவுக்கு அதிகமாக நான் பெரிய சதுரமாக மாற்ற விரும்ப வேண்டுமோ அவ்வளவு அதிகமாக நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். Which means I have to move this to the right. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த நேர்கோடை நான் இன்னும் வலது பக்கத்தில் தள்ளி செல்ல வேண்டும். Which means these two squares will become small. அதனுடைய அர்த்தம் இந்த இரண்டாவது அல்லது நான்காவது பகுதி இப்பொழுது சிறிதாக்கப்பட வேண்டும். Moreover, I have to attempt to move this rod
to the bottom. அதே வண்ணமாக இந்த வளைவு கோடை நான் கீழே தள்ளி செல்ல வேண்டும். Which means this square will become small. அதனுடைய அர்த்தம் இந்த இரண்டாவது சதுரத்தை நான் சிறிதாக்க வேண்டும். Okay. So how do we make these squares small? அப்படி என்றால் எப்படி நாம் மற்ற சதுரங்களை சிறிதாக்க முடியும்? Now we will start this part. இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே நாம் The தொடங்குவோம். hidden self. இந்த மறைவான சுயம். It's something which others know about me which I don't know. என்னை குறித்து மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அதை என்னை குறித்து நான் அந்த பகுதியை அறியாமல் இருக்கிறேன். Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். When I move this rod to the right, இப்பொழுது இந்த நேர்கோடை நான் வலது பக்கத்தில் இன்னும் தள்ளி செல்வேனே ஆகில், can anyone say what's happening here? இப்பொழுது என்ன நடக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? Some conversion takes place. இங்கே சில மாறுதல்கள் உண்டாகிறது. What? அது என்ன? That's right. Here there's a hidden part which I don't know. It becomes a known part now. மறைந்த பகுதி, என்னை குறித்து எனக்கு தெரியாது என்று சொன்னேனே, அந்த பகுதி இப்பொழுது சிறிதாகி சிறிதாகி அது அறிந்த பகுதியாய் மாறிவிடுகிறது. Here you know in both these areas. இந்த முதலாவது இரண்டாவது கட்டத்திலும் உனக்கு என்னை குறித்து தெரியும், உனக்கு என்னை குறித்து தெரியும். So when I move this rod to the right, what's happening? I don't know. Here in this area, when I move it becomes I know. எனக்கு என்னை குறித்து தெரியாது என்கிறதான அந்த இரண்டாவது கட்டத்தில் நான் தள்ளி வரும்பொழுது என்னெல்லாம் எனக்கு என்னை குறித்து தெரியாதோ அவைகள் இப்பொழுது எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. You know what I said now? You understand? புரிகிறதா? I'll repeat what I say now. நான் சொன்னதை திரும்பி சொல்லுகிறேன். Now, supposing I move this square. உதாரணமாக இந்த சதுரத்தை நான் தள்ளி வரும்பொழுது I move this rod and இந்த move it a little to the right. இப்பொழுது அந்த நடுக்கோட்டை நான் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் வலது பக்கமாக தள்ளி வரைவேனே ஆகில், What has happened? என்ன நடக்கிறது? Formerly it was here. தொடக்கத்திலே அது நடு மத்தியில் இருந்தது. Now this area has come into this square. இப்பொழுது கோடிட்ட பகுதியானது இப்பொழுது அறிந்த பகுதிக்கு மாறி வருகிறது. In the beginning this was I don't know area. Now it has become I know area. தொடக்கத்திலே இந்த நடுவில் கோடிட்ட பகுதிகள் எனக்கு தெரியாத பகுதியாக இருந்தது, ஆனால் இப்பொழுது எனக்கு அது தெரிந்த பகுதியாக மாறி வருகிறது. Now I ask you a question. இப்பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். This is your part of the heart which you don't know. இந்த இரண்டாவது சதுரமானது உன்னை குறித்து நீ அறியாத அந்த இருதயத்தின் பகுதியாக இருக்கிறது. But others know it. அதான் மற்றவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். Okay, we'll take both of us. உதாரணமாக நீங்கள் இரண்டு பேரை எடுத்துக்கொள்ளுங்கள். This is my part of the heart. இதுதான் என்னுடைய பகுதியின் இருதயமாக இருக்கிறது. I don't know, but he has seen. எனக்கு என்னை குறித்து தெரியவில்லை, ஆனால் என்னை அவர் அங்கேயோ பார்த்திருக்கிறார். Now I want to make that a known area. ஆனால் நான் அதை அறியாத அந்த பகுதியை தெரிந்த பகுதியாக மாற்ற விரும்புகிறேன். Now I don't know, but I want to know. எனக்கு இப்பொழுது தெரியவில்லை, ஆனால் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். But he knows. ஆனால் அவருக்கு அது தெரியும். Now what should I do? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? Anyone? பதில் என்ன? So that this unknown area which I don't know might become a known area which I know, what should I do? எனக்கு தெரியப்படாத என்னை குறித்த சில பகுதிகள் உண்டு, ஆனால் அதை நான் தெரிந்து கொள்கிற பகுதியாக மாற்ற வேண்டுமே ஆகில் நான் என்ன செய்ய வேண்டும்? Right. I should ask whom? நான் யாரை கேட்க வேண்டும்? I should ask him. அவரை நான் கேட்க வேண்டும். Now இப்பொழுது you can't be going and asking everyone, do you know anything about me which I don't know? Do you know anything நீங்கள் about me? எல்லாரிடத்திலும் போய் கேட்க முடியாது. உங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது தெரியுமா, என்னை பற்றி ஏதாவது தெரியுமா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு அலைய முடியாது. But you have to develop an atmosphere where people will freely come and tell you things that you don't know about yourself. ஜனங்கள் உனக்கே உன்னை குறித்து தெரியாத பகுதியை உனக்கு வந்து சொல்லும்படியான அந்த சூழ்நிலையை நாம் உண்டாக்கி வைத்திருக்க வேண்டும். You're going and getting information about yourself from others. What's that called? மற்றவர்களிடத்தில் போய் உன்னை குறித்ததான செய்தியை நீ சேகரித்து வருகிறாயே, அது என்ன என்று அழைக்கப்படுகிறது? What is this? They call it in English something. ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு வார்த்தை உண்டு. Right. Feedback. அவைகள் தான் உன்னை குறித்ததான பிரதிபலிப்பு. So
It's called a feedback. You go and tell them what is your reaction, what is your response in the youth meeting, what do you think about the youth meeting. It's called feedback. Tell me the good, tell me the bad, so that we can correct ourselves next time. நாம் ஒரு வாலிபர் கூட்டத்தை முடித்த பின்பு கூட்டத்திற்கு பின்பாக பெற்ற எல்லா இடத்திலும் போய் கேட்போம், இந்த கூட்டம் எப்படி இருந்தது, உங்களுடைய கண்ணோட்டம் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டு அதற்கேற்ற வண்ணமாக நாம் மாற்றிக்கொள்கிறோமே, அதுதான் இந்த பிரதிபலிப்பு என்று அழைக்கப்படுகிறது. In other words, மற்ற வார்த்தைகளில், to make this square big, we should welcome feedback. நம்முடைய அந்த முதல் சதுரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமே ஆகில் நம்மை குறித்ததான மற்றவர்களின் பிரதிபலிப்புகளை நாம் ஆர்வத்தோடு கூட வரவேற்க வேண்டும். So if others criticize us about some things or tell us our faults or point out some mistake about us, we should welcome it. அதனுடைய மற்ற வார்த்தைகளை சொல்ல போனால், மற்றவர்கள் நம்முடைய குற்றத்தை கண்டுபிடித்து நம்மை குறித்து தர்க்கித்து நம்மிடத்திலே வந்து நம்முடைய தவறுகளை சொல்வார்களே ஆகில் அதை நாம் நன்றாக வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். But human nature will not allow it. ஆனால் மனித சுபாவம் அதை ஒரு காலம் அனுமதிக்காது. The moment he points a finger at me, immediately reaction is I'll point a finger back. முதல் எடுத்து அவர் என்னை பார்த்து விரலை நீட்டி குறை சொல்ல ஆரம்பித்த மாத்திரத்திலே மறுபடியும் நான் அவர் மேல் இருக்கிறதான குறைகளை விரல் நீட்டி சொல்ல ஆரம்பிப்பேன். So if he asks me, why did you get angry that day? ஏன் அன்றைக்கு நீங்கள் கோபப்பட்டீர்கள் என்று அவர் என்னை கேட்பாரே ஆகில், You don't get angry, is it? உனக்கு கோபமே வராதா என்ன? That day I saw you got angry. Why are you always pointing mistakes at me? அன்றைக்கு நீ கோபப்பட்டதை நான் பார்த்தேன், ஏன் என்னுடைய கோபத்தை மாத்திரம் நீ சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறாய்? What's happened? என்ன நடக்கிறது? I have created a wall of self defense. அங்கே நான் என்னை தற்காக்கிறதான ஒரு மதிலை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். Next time, அடுத்த முறை will he come and correct me? அவர் வந்து என்னை திருத்துவாரா? If I go and tell him something, he'll explode. He's a bomb. Go be far away. நான் போய் ஏதாயில் அவரிடத்தில் சொன்னால் போரும், அவர் வெடித்து விடுவார். ஆகினாலே அவரை விட்டு தூரமாய் இருப்பதே நலம். So what will happen? என்ன நடக்கிறது? This line won't be a movable line. It becomes a rigid line. Don't touch me. இந்த நடுக்கோடானது அசைகிற கோடாய் அல்ல, என்னை தொட்டு விடாதே என்கிறதான அப்படி திடமாய் நிற்கிற கோடாய் மாறிவிடுகிறது. If you read the book of Proverbs, நீங்கள் நீதிமொழிகளை வாசிப்பீர்களே ஆகில், so many verses about instruction. My son, listen to my instruction. கண்டிப்புகளை குறித்தும் எச்சரிப்புகளை குறித்தும் என் மகனே புத்தியை கேள் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் வசனங்கள் உண்டு. I think it's in Psalm 141 verse 5. Read. சங்கீதம் 141 அதிகாரம் 5 வசனத்தை வாசியுங்கள். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். That's what it says. What is தயவாய் குட்டி? அடி, ஆனா மெதுவா அடி. That's blow, called தயவாய். but a very soft blow. Like this. In English, read it in English. Let the righteous smite me. Let the righteous smite me. It shall be a kindness. It shall be a kindness. In Tamil it says, let the righteous smite me kindly. தமிழிலே அவன் என்னை தயவாய் அடிக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In English, அவன் என்னை குட்டட்டும், அது தயவாய் இருக்கும். It's written like that. ஆனால் ஆங்கிலத்திலோ அவன் என்னை குட்டட்டும், அது எனக்கு தயவாய் இருக்கும். So Tamil says, hit me but softly. தமிழ் வேதத்தின்படி என்னை குட்டு, ஆனால் மெதுவாக குட்டு. English says, hit me hard, it will be a kindness. ஆனால் ஆங்கிலம் சொல்லுகிறது என்னை நன்றாக குட்டு, அது எனக்கு தயவாய் இருக்கும். So let the righteous hit me. That's called feedback. நீதிமான் என்னை குட்டட்டும், அதுதான் நான் எதிர்பார்க்கிறதான பிரதிபலிப்பு. I want to learn, I want to grow, teach me. எனக்கு நான் வளர விரும்புகிறேன், கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு போதியும். So we must be conscious of this. Don't create a self defense wall. It's only bad for us. We'll never get united heart to heart with anyone. We can only act. We'll be hypocrites, that's all. ஆகையினாலே நீங்கள் இந்த காரியத்தை குறித்து மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு காலம் தற்காக்கிறதான அந்த மதிலை நீங்கள் திடமாய் கட்டிக்கொள்ள வேண்டாம். அப்படி செய்யும் பொழுது இருதயங்களோடு கூட ஒட்டுவதில்லை. Some people say, you know, I do so many things which are good intention, nobody understands me. சிலர் சொல்லுவார்கள், ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அநேக காரியங்களை செய்கிறேன், ஆனால் யாருமே என்னை புரிந்து கொள்கிறது இல்லை. Why don't you understand everybody? ஏன் நீ மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? Nobody understands me. In other words, I am right, all others are lacking understanding. யாருமே என்னை புரிந்து கொள்கிறது இல்லை என்றால், மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், நான் எல்லாரையும் புரிந்து கொள்கிறேன், மற்ற யாருக்கும் புரிந்து கொள்கிற அறிவு இல்லை.
So when all understand you wrongly, it means you are wrong. It means I am wrong. I have to set my life somewhere. மற்ற எல்லாரும் உன்னை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன? நீ ஏதோ ஒரு காரியத்தில் தவறாய் இருக்கிறபடினாலே, நீ தவறாய் இருக்கிறபடினால் தான் மற்ற யாவரும் உன்னை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். So when you don't take feedback, everyone will be frightened of correcting you. ஆகையினாலே நீங்கள் மற்றவர்கள் உங்களிடத்தில் சொல்கிற அந்த பிரதிபலிப்பை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உங்களை திருத்துவதற்கு மற்ற யாரும் அதிக நெருக்கத்தில் வரமாட்டார்கள். So when you say something wrong, when you do something wrong and you don't realize it, there will be no one to point it to you. You won't get corrected. ஆகையினாலே நீ தவறை செய்யும் பொழுது, தவறான வழிகளில் போகும் பொழுது யாரும் உன்னை சரிதிருத்தவோ சீர் செய்யவோ முடியாது, வரவும் மாட்டார்கள். Isn't that dangerous? அது மிகவும் ஆபத்தானது அல்லவா? So you will never get close to anyone. No one will get close to you either. அப்படி இருக்கிறபடினாலே நீ யாருக்கும் அதி நெருக்கமாய் இருக்கவும் மாட்டாய், யாரும் உனக்கு நெருக்கமாய் இருக்க மாட்டார்கள். Finally we will start making statements of justification. Even if no one loves me, God knows. God knows my heart. We say all that, you know. கடைசியில் நாம் நீதி இருக்கிறதான அந்த சொல்லுதலை சொல்லி விடுவோம். யாரும் என்னை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் அறிவார், தேவன் என்னை நேசிக்கிறார். That's not enough. We are a church, we are people, we are saints, we are brothers and sisters. We have to love each other with holy love. அது அல்ல பரிசுத்தம். நாம் சபையா இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம், சகோதர சகோதரிகளா இருக்கிறோம், நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தான் வேண்டும். Secondly, இரண்டாவதாக, now this has to become lowered. இப்பொழுது இந்த நடுக்கோடானது கீழாய் வர வேண்டும். In other words, மற்ற வார்த்தைகளில், here I know is a common factor. இங்கே முதல் பகுதியும் இந்த மூன்றாவது பகுதியை பார்க்கும் பொழுது பொதுவான பகுதி என்றால் எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். So to lower this, அதை நாம் கீழே கொண்டு வரும்படியாக this part has to become a known part. Here unknown part has to become a known part. இந்த கோடிட்ட அறியாத பகுதியானது அறிகிற பகுதியாய் மாற வேண்டும். Or this you don't know should become you know. அல்லது நீ என்னை குறித்து அறியாத பகுதிகள் உண்டே, அந்த பகுதிகள் நீ அறியப்பட வேண்டும். So what should you do? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? Then you say, first thing is get information from others. முதலாவது பகுதி மற்றவர்களிடத்திலிருந்து நாம் செய்திகளை சேகரிப்பது. For this to decrease and this part to increase, what should be done? For you don't know to become you know, what should be done? நீ என்னை குறித்து அறியாமல் இருக்கிறாயே, அந்த காரியம் நீ அறியும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? Or in other words, மற்ற வார்த்தைகளில், there is something that I know about myself but he doesn't know about myself. என்னை குறித்து சில காரியங்கள் எனக்கு தெரியும், ஆனால் அதை குறித்து அவருக்கு தெரியாது. So that is this area. அதுதான் இந்த மூன்றாவது பகுதி. Now I want that to become I know you know. எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், அந்த பகுதிக்கு நான் மாற்ற இப்பொழுது அதை விரும்புகிறேன். So what should I do? நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? We should tell others. மற்றவர்களுக்கு நாம் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். In Christian language that's called confession. கிறிஸ்தவ பாஷையில் அதை சொல்ல போனால் அவைகள் தான் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. So we must be open about ourselves to others. மற்றவர்களுக்கு நம்மை குறித்து வெளிப்படுத்த அறிவிக்க நாம் திறந்த முகமாய் இருக்க வேண்டும். Normally we are hypocrites in this regard. இந்த காரியத்தை பொறுத்த மட்டில் நாம் பொதுவாக மாய்மாலக்காரர்களாய் இருக்கிறோம். When we are angry people, we should say we are angry people. நமக்கு கோபம் வருகிற ஜனமாய் இருப்போமே, ஆனால் நாம் கோபப்படுகிற ஜனம் என்று நம்மை நாம் சொல்ல வேண்டும். You shouldn't say, no, sometimes I lose my patience. Polished confession. ஆனால் நாம் இதை பூசி நாம் எப்படி சொல்வோமே என்றால், சில நேரங்களில் என்னுடைய பொறுமையை நான் இழந்து விடுவேன் என்று சொல்லுவோம். That's not the way. அது அப்படி அல்ல. It should be an open, straightforward confession. அவைகள் நேர்முகமான திறந்த அறிக்கையாய் இருக்க வேண்டும். And it should not be on demand. It should be voluntary. அது ஏதோ எதிர்பார்த்தலி நிமித்தமாக சொல்லுவதல்ல. Not because somebody else asks you. மற்றவர்கள் உங்களை கேட்பதினால் அல்ல, நீங்களாகவே தானாகவே அவைகள் சொல்லப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். There was a man called Achan in the Bible. Achan. வேதத்தில் நாம் ஏக்கன் என்கிறவனை குறித்து வாசிக்கிறோம். ஆகான் என்பதை குறித்து வாசிக்கிறோம். He stole something. அவன் ஏதோ ஒரு காரியத்தை திருடி வைத்து விட்டான். Finally he confessed it. அதை கடைசியாக அவன் அறிக்கை செய்தான். He said, yes, I stole. ஆம், நான் திருடினேன் என்று சொன்னான். But still he got stoned. என்றாலுமோ அவன் கல்லெறியப்பட்டான். Why? ஏன்? Why? Those who know the story answer why. இந்த கதையை தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், ஏன் அவன் கல்லெறியப்பட்டான்?
After he got discovered only he confessed. அவன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அறிக்கை செய்தான். Till then he was quiet. அதுவரைக்கும் அவன் அமைதலாய் இருந்தான். Because of him all the Israelites lost a battle. அவன் நிமித்தமாக முழு இஸ்ரவேலர்களும் யுத்தத்திலே தோற்று Then போனார்கள். the leader Joshua fell on his face and said, Lord, why did this happen? அவருடைய தலைவனாகி யோசுவா முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது என்று One கேட்டான். of you has taken what you should not take, God told him. தேவன் சொன்னார், நீங்கள் என்னதை எடுக்க கூடாதோ அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். Then Joshua asked, who is that? உடனடியாக யோசுவா கேட்டான், யார் அது? He asked the people, who is that? ஜனங்களை பார்த்தவன் கேட்டான், யார் இப்படி செய்தது? No answer. ஒரு பதிலும் இல்லை. So finally he divided all the people into tribes and cast lots. One particular tribe was selected. இப்பொழுது அவன் எல்லாரையும் ஜாதியாக பிரித்து அவர்கள் மேல் சீட்டு போட்டு ஒரு கூட்டம் ஜாதி எடுக்கப்பட்டார்கள். Achan should have thought, hey, my tribe of all the 12 tribes, my tribe is getting close, should I say? இப்பொழுது ஆகான் யோசித்திருக்கலாம், சகல ஜாதிகள் 12 ஜாதிகள் என்னுடைய ஜாதி மாத்திரமே மாட்டப்பட்டிருக்கிறதே, நான் சொல்லிவிடலாமா என்று யோசித்திருக்கலாம். Another thought would have come, it may be a coincidence. மற்றொரு எண்ணம் உடனடியாக வந்திருக்கும், ஏதோ தற்செயலாய் நடந்திருக்கும். So let me keep quiet, let's see. இப்பொழுது நான் அமைதலாய் இருந்து என்னதான் நடக்கிறது என்று பார்க்கட்டுமே. Again they cast lots. மறுபடியும் அவர்கள் சீட்டு போட்டார்கள். Now the family, his family, maybe 20-30 people were selected. இப்பொழுது அவனுடைய குடும்பங்களான அந்த 20-30 குடும்பங்கள் மாத்திரம் அதன் மேலே சீட்டு விழுந்தது. Of all the families, my family. எல்லா குடும்பங்களின் மத்தியில் என் குடும்பத்தின் மேலா சீட்டு விழ வேண்டும். See, now if you go and confess, you'll become a big stench in the whole Israel. இப்பொழுது போய் அறிக்கை செய்தால் முழு இஸ்ரவேலர் மத்தியிலும் நீ ஒரு நாற்றம் பிடித்த மனிதனாய் மாறி விடுவாய். So wait, one more chance, maybe the lot will fall by mistake on someone else, you can escape. பொறுத்திரு, தாமதித்திரு, இன்னும் ஒரு தருணம் உண்டு, ஒருவேளை அடுத்த சீட்டு வேறு பேர் யாராலும் விழுந்து விடலாம். Finally it fell on him. கடைசியில் அவன் மேல் விழுந்தது. Did you take? நீ எடுத்தாயா? Yes. ஆம். He was killed. அவன் அப்பொழுது கொல்லப்பட்டான். So it's not that kind of confession. அப்படிப்பட்ட அறிக்கை அல்ல, voluntary confession. தானாகவே நாம் போய் அறிக்கையிடுவது. You know something, when we hide our mistakes, ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தவறுகளை நாம் மறைக்கும் பொழுது we become acting saints. நாம் நடிக்கிறதான பரிசுத்தவான்களாய் மாறி விடுகிறோம். We can act and get along with human beings here. இங்கே இருக்கிறதான மனிதர்களின் மத்தியில் நன்றாக நடித்து அவர்களோடு கூட நம்முடைய காரியத்தை சாதித்து விடலாம். But that heart will never stick to another heart. ஆனால் அந்த இருதயமானது வேறு ஒரு இருதயத்தோடு கூட ஒரு காலம் ஒட்டிக்கொள்ளாது. You can act and get on with life. நடித்து நீங்கள் ஜீவியத்தையே நடித்து விடலாம். But when you stand there before judgment, everything will be exposed. ஆனால் அந்த நாளிலே நீங்கள் நியாயத்தீர்ப்பு முன்பாக நிற்கும் பொழுது உங்களை குறித்த சகல காரியங்களும் வெளியரங்கமாக்கப்படும். But when you confess, ஆகையினாலே நீ அறிக்கையிடுவாயா? when we open our hearts to each other, நம்முடைய இருதயத்தை நாம் திறக்கும் பொழுது, then the person to whom you open your heart will begin to trust you. நீ யாரிடத்திலே உன்னுடைய இருதயத்தை திறக்கிறாயோ அந்த நபர் உன்னை நம்ப ஆரம்பிப்பார். And they will say, you know, this person won't hide anything from me. உடனடியாக அவர் சொல்வார், இந்த சகோதரர் என்னிலிருந்து எந்த காரியத்தை அவர் மறைக்கவே மாட்டார். So even if someone comes and whispers anything else about me, that brother will say, no, I know about him, he'll tell me. மற்றவர்கள் வந்து அவருடைய காதிலே வந்து சில காரியங்களை சொல்லிவிட்டு போனாலும் அந்த சகோதரன் சொல்லுவார், இல்லவே இல்லை, இந்த சகோதரனை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். So what happens when these two things take place? ஆகையினால இந்த இரண்டு காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது? So this is reduced by feedback. இந்த முதல் பகுதியானது இந்த பிரதிபலிப்புகளின் நிமித்தமாக குறைந்து வருகிறது. This is reduced by confession. இந்த மூன்றாம் பகுதியானது அறிக்கை நிமித்தமாக குறைந்து வருகிறது. Now you will notice that when you bring this down and when you move this forward, இப்பொழுது நீங்கள் இந்த நடுக்கோட்டையும் இந்த நேர்கோட்டையும் தள்ளி கொண்டு வரும் பொழுது what happens? என்ன நடக்கிறது? Mysteriously this fourth square also becomes small. அதிர்ஷ்டவசமாக இந்த நான்காவது பகுதியும் கூட மிக சிறிய பகுதியாய் மாறிவிடுகிறது. In other words, மற்ற வார்த்தைகளில், when you accept correction from others and when you open yourself to others, unknown hidden parts of yourself come out and you know yourself better. நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து திருத்துதல்களை நன்றாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் நீங்கள் உங்களை குறித்து மற்றவர்களுக்கு அறிக்கை செய்ய
உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாத அந்த பகுதிகள் யாவும் இப்பொழுது உங்களுக்கு மறைமுகமாய் அல்ல திறந்த முகமாய் உங்களுக்கே அறிய ஆரம்பிக்கின்றன. If you look at that city called New Jerusalem, நீங்கள் அந்த பட்டணமாகிய புதிய எருசலேமை நோக்கி பார்க்கும் பொழுது, it's called a city clear as crystal. அந்த பட்டணமானது மிக சுத்தமும் பிரகாசமுமானவைகள் பளிங்கு குப்பான பட்டணமாக இருக்கிறது. What does that mean? It's like glass. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. The wall is like glass, the houses are like glass, everything is glass. அங்கே இருக்கிறதான மதிலும் அந்த வீடு யாவும் சுவர் யாவும் கண்ணாடியை போலவே இருக்கிறது. So if you stand outside, you can look right into the city till the center. ஆகையினாலே நீங்கள் வெளியே நின்று பார்த்தாலும் அந்த பட்டணத்தின் மைய பகுதி வரைக்கும் கண்ணாடி இருக்கிறபடினாலே சரியாய் நீங்கள் காண முடியும். What does that show? அது என்ன காண்பிக்கிறது? I have nothing to hide. எனக்கு மறைக்க ஒன்றுமே இல்லை. We are called the children of light. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். So we should have nothing to hide. நமக்கு மறைக்க ஒன்றுமில்லை. So it's by receiving correction and making confession that we learn to trust each other, love each other, and we are united with each other. ஆகையினாலே மற்றவர்களிடத்திலிருந்து திருத்துவதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்பது நிமித்தமாகவும் நம்மை நாம் மற்றவர்களுக்கு அறிக்கை செய்வது நிமித்தமாகவும் நாம் பாடங்களை படித்துக் கொள்கிறோம். மற்றவர்களோடு கூட அன்பு கூற நேசிக்க ஆரம்பிக்கிறோம். See, when you know, as servants of God, sometimes we have to settle disputes. உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறபடினாலே நாங்கள் சில நேரங்களில் போய் சில வீடுகளில் இருக்கிறதான சண்டைகளை சரி செய்ய வேண்டியதாக இருக்கும். When we listen to the information given by one group, we will get angry at the other group. நாங்கள் ஒரு கூட்டத்தாருடைய செய்தியை நன்றாய் கேட்கும் பொழுது அந்த எதிர்ப்பறையின் கூட்டத்தை குறித்து மிக அதிகமான கோபம் உண்டாகும். But suddenly when they start telling their version, we'll get angry at the first group. திடீரென்று அவர்கள் எதிர்மறையானவர்கள் இவர்களை குறித்து சொன்ன செய்தியை கேட்கும் பொழுது எங்களுடைய கோபம் அப்படி இவர்கள் மேல் மாறிவிடும். Why? ஏன்? There is a lot of covering of information, there is a lot of twisting of information simply so that I might be protected. ஏன் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிற செய்திகள் யாவும் பூசப்பட்டு அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக மறைக்கப்பட்டு ஒளிக்கப்பட்டு அப்படி சொல்லப்பட்டபடியினாலே. The reason is so that they might be protected. ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் பாதுகாக்கும்படியாக. See, when such kinds of openings come, it's very difficult to settle issues. அப்படிப்பட்டதான காரியங்கள் வரும்பொழுது இரண்டு பேருக்கு மத்தியில் இருக்கிறதான பிரச்சனைகளை சரி செய்வது என்பது மிக ஒரு கடினமான காரியமாக இருக்கும். So you can only do what is kind of a superficial patching up. That's all. ஆகையினாலே எங்களால் செய்ய முடிந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் ஏதோ மேற்பூச்சாக இரண்டு கூட்டத்தையும் ஒட்ட வைப்பதுதான். Those who go when Jesus comes are open-hearted people. இயேசு வரும்பொழுது நம்முடைய இருதயமானது திறந்த இருதயமாய் இருக்க வேண்டும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? How is our heart? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? Are there things hidden in us that nobody knows? மற்றவர்களுக்கு தெரியாத சில காரியங்கள் நாம் மறைத்து வைத்திருக்கிறோமோ? How receptive are we to other people's corrections? மற்றவர்கள் நம்மை சரி செய்யும் பொழுது திருத்தும் பொழுது எவ்வளவு திறந்த முகமாய் நாம் அப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம்? Do you have that don't teach me, I know everything attitude? எனக்கு நீ சொல்லி தர வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான அந்த ஒரு நோக்கமுடைய மனது இருக்கிறதா? We will never grow. அப்படியானால் ஒரு காலம் நாம் வளர முடியாது. Let's humble ourselves. நாம் நம்மை தாழ்த்துவோமாக. Let's admit the truth. சத்தியத்தை ஒற்றுக்கொள்வோமாக. There's so much I don't know, Lord. ஆண்டவரே, என்னை குறித்து எனக்கு अनेक காரியங்கள் தெரியாமல் இருக்கிறது. There's so much that other people know about me that I don't know about myself. என்னை குறித்து மற்றவர்கள் अनेक காரியங்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் எனக்கே என்னை குறித்து அந்த காரியங்கள் அறியாமல் இருக்கிறேன். Lord, when others tell me about myself, help me to have that humility to receive that instruction and correction. ஆண்டவரே, மற்றவர்கள் என்னை குறித்து வந்து அப்படி என்னை குறித்த காரியங்களை சொல்லும் பொழுது அவர்கள் செய்கிறதான அந்த திருத்துதலின் வேலைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும்படி எனக்கு தாழ்மையை தாரும். I can tell you almost every human being has that self defense reaction of defending yourself when something is a mistake or is pointed about you or you are being corrected. உன்னை குறித்து மற்றவர்கள் யாராகிலும் தவறாக உன்னுடைய தவறையோ உன்னை சரி செய்ய சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியத்தை சொல்ல முடியும். எல்லா மனிதருமே தன்னை தற்காக்கிறதான அந்த கண்ணோட்டத்தில் தான் பேசுவார்கள். If you don't justify yourself, at least an excuse. நீ உன்னை நீதிகரிக்காவிட்டால் அதற்கு ஒரு காரணத்தையும் நீ சொல்ல வேண்டாமா?
So we'll try to somehow defend ourselves. எப்படியாகிலும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள விரும்புகிறோம். It's not that you should never defend yourself, you should never give any reason, you should always take reproofs from others. That's not the way either. அப்படி அல்ல. நீங்கள் மற்ற எப்பொழுதும் ஒரு காலம் மற்றவர்களிடத்திலிருந்து வருகிறதான அந்த சீர்திருத்தலையோ திருத்துதலையோ நீங்கள் ஒரு காலம் மறுக்கவே கூடாது, கடினத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அல்ல. Even if you have reasons, you should not offer your reason. Even if you have done right, you should get scoldings from others. It's not like that always in a negative sense. ஏதோ நான் நேர்மறையாக நீங்கள் உங்கள் மேல் சரியாக இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை குறித்து தவறாய் சொல்லும் பொழுது நீங்கள் காரணத்தை சொல்லாமல் அமைதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. But it should not become an attitude within us to always justify and defend ourselves. ஆனால் எப்பொழுதுமே நம்மை நாமே நீதிகரித்து தற்காத்துக் கொள்கிறதான அந்த கண்ணோட்டம் நோக்கம் நமக்குள் இருக்கவே கூடாது. Let others know that you are willing to learn. மற்றவர்கள் நீ கற்றுக்கொள்ளும்படி ஆயத்தமாய் இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளட்டும். Let others know that you have a willing heart to receive correction. நீ திருத்துதலை ஏற்றுக்கொள்கிறதான இருதயம் உனக்கு உண்டு என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Let others know that you are willing to open up your heart to others. மற்றவர்களுக்கு உடைய இருதயத்தை நீ திறந்து கொடுக்கிறதான நபர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். The moment there is a fight, we always point to the other's faults. ஒரு சண்டை வந்த மாத்திரத்திலே மற்றவர்களின் குறைகளையே நாம் குட்டி சொல்லி கொண்டிருக்கிறோம். He did that, she did this, she did that. அவர் செய்தார், இவன் செய்தான், அவள் செய்தாள் என்று தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். They did that, that's why I did it. அவர்கள் செய்தபடினாலே நான் செய்தேன் என்று சொல்லுகிறோம். Stop that. நிறுத்துவோமாக. Let's do another thing. மற்றொரு காரியத்தை செய்வோம். What should I have done to prevent this fight? இந்த சண்டையை நிறுத்தும்படியாக நான் என்ன செய்திருக்க வேண்டும்? What would Jesus have done if he was in this place? இந்த இடத்திலே இருந்திருப்பாரேயாகில் அவர் என்ன செய்திருப்பார்? What should I do now to rectify this situation? இந்த காரியத்தை இந்த சூழ்நிலையை சரி செய்யும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? Such people will seek peace. அப்படிப்பட்டவர்கள் சமாதானத்தை தேடுவார்கள். Such people will seek reconciliation. அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களோடு கூட ஒப்புரவாகுதலை தேடுவார்கள். All those who will humbly admit I have that self-justifying nature, put up your hands. யாரெல்லாம் எனக்கு சுயநீதி இருக்கிறதான சுபாவம் உண்டு என்று ஒத்துக்கொள்கிறீர்களோ உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Those who want deliverance from that, put up your hands. யாருக்கெல்லாம் இந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். I have that nature of justifying myself. என்னை குறித்து நீதிகரிக்கிறதான சுபாவம் எனக்கு உண்டு. If someone tells me something is wrong with me, I want to show that I am not wrong in that area. யாராகிலும் வந்து என்னை குறித்து இந்த காரியம் நீ தவறாய் இருக்கிறாய் என்று சொன்னால் இல்லவே இல்லை, நான் தான் சரி என்று நிரூபிக்கத்தான் விரும்புகிறேன். Those who want to grow, put up your hands. யாரெல்லாம் வளர விரும்புகிறீர்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Let's put down our hands. நம்முடைய கரத்தை கீழே போடுவோம். You know, every time we put up our hands, we are actually making a signature in the presence of God. ஒரு காரியம் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் நம்முடைய கரத்தை நாம் உயர்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பரலோகத்திலே நாம் நம்முடைய கையெழுத்தை இடுகிறோம். It's in the application form that God has sent down. தேவன் நமக்கு அனுப்பினதான அந்த விண்ணப்ப பாரத்திலே நாம் கையெழுத்திட்டு இருக்கிறோம். Angels have taken your application for grace to heaven. இந்த தூதர்கள் உன்னுடைய விண்ணப்ப ஃபாரமை கிருபையால் அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். They're going to send back the reply. அவர்கள் பதிலை அனுப்ப போகிறார்கள். Grace will come down to fill your life. உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக கிருபை இறங்க போகிறது. When this week when someone is going to correct you, you are going to receive it. இந்த வாரத்தில் யாரோ உன்னை சீர்திருத்தும் பொழுது சரி செய்யும் பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்ள போகிறாய். You are going to testify about it next week. அதை குறித்து நீ அடுத்த வாரம் சாட்சி சொல்ல போகிறாய். Somebody pointed out my wrong and God gave me the humility to accept it. யாரோ ஒருவர் என்னுடைய தவறை சுட்டி காட்டினார்கள், அதை ஏற்றுக்கொள்ளும்படியான தாழ்மை தேவன் எனக்கு தந்தார். This is the nature of the kingdom of God. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவமாய் இருக்கிறது. This is the nature of those who are children of light. யாரெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளோ அவர்களுடைய சுபாவம் இதுவாய் இருக்கிறது. You want an open heart? உனக்கு ஒரு திறந்த இருதயம் வேண்டுமோ? You want an open life? உனக்கு ஒரு திறந்த வாழ்க்கை வேண்டுமா? No secret sins. எந்த ரகசிய பாவமும் வேண்டாம். Nothing to hide from others. மற்றவர்களிடத்திலிருந்து மறைக்கிற ஒரு காரியமும் இல்லை. My life is an open life. என்னுடைய வாழ்க்கை திறந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. My life is an open book for others to read. என்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்கள் வாசிக்கக்கூடிய திறந்த புத்தகமாய் இருக்கிறது. Let others read it in and out and see your life. மற்றவர்கள் உன்னுடைய ஜீவியத்தின் உள்ளம் புறத்தையும் வாசித்து அறிந்து கொள்ளட்டும். Your life when you are alone in the room. நீ உன்னுடைய வாழ்க்கையுடைய அறையிலே தனிமையா இருக்கும் பொழுது. Your life when you are in the night.
உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய இரவில் இருக்கும் பொழுது, your life when you're talking over the cell phone, நீ உன்னுடைய நண்பரோடு அந்த செல்போனிலே பேசிக் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை எடுக்கும் பொழுது, I have no privacy to hide from others. மற்றவர்களுக்கு மறைக்கக்கூடிய எந்த ரகசியம் தனித்துவம் எனக்கு இல்லை. I live before Jesus, நான் இயேசுவுக்கு முன்பாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். and I want to live an open life before others. மற்றவர்களுக்கு முன்பாக நான் திறந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். The Spirit of God is moving in our midst with His grace. தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய கிருபையோடு கூட நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Receive that grace from Jesus now. இயேசுவினிடத்தில் அந்த கிருபையை இப்பொழுது பெற்றுக்கொள்வீர்களாக. Grace is coming down like rain upon us. நம்முடைய மத்தியிலே கிருபையானது மழையாய் பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. Grace to confess before others. மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறதான வாழ்க்கை. Grace to receive correction from others. மற்றவர்களிடத்தில் திருத்துதலை ஏற்றுக்கொள்கிறதான கிருபை. Let the righteous smite me, it shall be a kindness. நீதிமான் என்னை குட்டட்டும், அது எனக்கு தயவாய் இருக்கும். Let others scold me and correct me, it shall be a kindness. மற்றவர்கள் என்னை திட்டட்டும், என்னை சரி செய்யட்டும், அது எனக்கு தயவாய் இருக்கும். We are going to praise God now. நாம் இப்பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். When we praise God, grace is going to abound. நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க கிருபை நம்முடைய மத்தியில் பெருக போகிறது. When you feel grace is abounding in your heart, start speaking in tongues. உன்னுடைய இதயத்தில் கிருபை பெருக நீ உணரும் பொழுது அந்நிய பாஷையில் பேச தொடங்குவாயாக. Start praising God. இப்பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்க தொடங்குவோம். Start praising God. தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. When grace abounds, speak in tongues. கிருபை பெருகும் பொழுது பாஷையில் பேசுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கிருபையால் விடுதலையே, கிருபையால் விடுதலையே, கிருபை கிருபை கிருபையால் விடுதலையே, 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 கிருபை கிருபை கிருபையால் விடுதலையே, கிருபை கிருபை கிருபையால் விடுதலையே, கிருபையால் விடுதலையே. Thank you, Lord. One day, Pastor Don, he said like this. ஒரு நாள் பாஸ்டர் டான் அவர்கள் இப்படி சொன்னார்கள். He preached something wrong. அவர் ஏதோ ஒரு காரியத்தை தவறாய் பிரசங்கித்து விட்டார். Another pastor scolded him. மற்ற பாஸ்டர் அவர்களை திட்டினார்கள். You preach only what you ask you to preach. Don't preach anything else. நீ என்னத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை மாத்திரமே நீ பிரசங்கிக்க வேண்டும், வேறு ஒரு காரியத்தை நீ பிரசங்கிக்க கூடாது என்று The சொன்னார். next time he got onto the stage, அடுத்த முறை அவர் மேடைக்கு போன பொழுது, I thank God for giving me pastors to correct me, he said. தேவன் என்னை சரி செய்யும்படியாக பாஸ்டர்மார்களை தந்தபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று He சொன்னார். didn't get angry with that pastor. Who is he to teach me? அவர் சரி செய்யப்பட்ட பொழுது உடனடியாக கோபப்படவில்லை. ஏன் அவர் என்னை சரி செய்கிறார் என்று கேட்கவும் இல்லை. என்னை சரி செய் இவர் யார்? என்னை சரி செய் இவர் யார் என்று கேட்கவில்லை. But he thanked God for such people. அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் தேவனிடத்துக்கு நன்றி செலுத்தினார். Do you want the same grace? அந்த அதே கிருபை உங்களுக்கும் தேவையா? When someone scolds you, you are going to accept it with grace. மற்றவர்கள் உங்களை பார்த்து திட்டும் பொழுது அதை கிருபையோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? No resistance. அங்கே எந்த எதிர்ப்பும் இல்லை. No hatred. அங்கே எந்த வெறுப்பும் இல்லை. You are going to accept it as a kindness. அதை நீங்கள் தயவாய் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். கிருபையால் விடுதலையே, கிருபையால் விடுதலையே, கிருபை கிருபை கிருபையால் விடுதலையே, கிருபையால் விடுதலையே, கிருபையால் விடுதலையே, கிருபை கிருபை கிருபையால் விடுதலையே, கிருபையால் விடுதலையே, கிருபையால் விடுதலையே, கிருபை கிருபை கிருபையால் விடுதலையே, கிருபை கிருபை
கிருபையால் விடுதலையே, கிருபை கிருபை கிருபையால் விடுதலையே. கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை பற்றி அறிய நீர் தந்ததான இந்த போதனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திறந்த இருதயத்தோடு மற்றவர்களோடு ஈடுபட, மற்றவர்களுடைய விமர்சனங்களையும் மற்றவர்கள் எங்களை திருத்தும் போது அதை நல்ல மனசோடு ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு போதித்து தந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது கிருபையும் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதிக கிருபையை பெருக பண்ணி, இந்த வாரத்தில் அவர்கள் சந்திக்க போகிறதான சோதனையின் நேரத்தில் அவர்கள் எதிர்த்து பேசாமல் இந்த காரியங்களை நன்மையாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு தயவாக எடுத்துக்கொண்டு அவர்கள் குற்றப்படும் போது, அவர்கள் குற்றப்படுத்தப்படும் போது, மற்றவர்கள் அவருடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது நீதிகரிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள தாழ்மையான உள்ளத்தை கிருபையினால் தாரும். மற்றவர்களிடத்தில் மறைக்கப்பட்ட பகுதிகளை சொல்லி அதை வெளிரங்கமாக்கி ஆண்டவரே ஒரு திறந்த இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. (412) English, page 148. Amazing ways has rescued me. You paid the price, you set me free. I will sing your praises forever, my Savior and King. My soul sings, my spirit shouts, with every breath I'm crying out, I want to live for you alone. You have captured my heart, mi corazón. Lord, I give you my whole heart, mi corazón. Story how you rescued me. You rescued me. I'm the guilty one, but you sacrificed your son, your one and only. Now we stand before you, blameless and holy. My soul
116. வழிவிரிவும் அகலமும் வசதியும் கொண்டதம் கேட்டுக்கு நடத்தும் வாசல். வழி நெருக்கமும் இறுக்கமும் கடினமும் உடையதன் ஜீவனுக்குரிய வாசல். எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லவும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், வழியோ நீ வழியோ. எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லவும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், வழியோ நீ வழியோ. பரலோகத்தானில் சென்றிடும் எனக்கு இயேசுவை நல்வழி காட்டி, அவர் ஆலோசனையும் கிருபையும் அளித்து நடத்துவ தவறாதென்னை. எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், நம் வழியோ நீ வழியோ. எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், நம் வழியோ நீ வழியோ. வழி விரிவும் அகலமும் வசதியும் கொண்டதம் கேட்டுக்கு நடக்கும் வாசல். வழி நெருக்கமும் இறுக்கமும் கடினமும் உடைய ஜீவனுக்குரிய வாசல். எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், நம் வழியோ நீ வழியோ. எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், நம் வழியோ நீ வழியோ. வழி காட்டி, அவர் ஆலோசனையும் கிருபையும் அளித்து நடத்துவ தவறாதென்னை. எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லவும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், நம் வழியோ நீ வழியோ. எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லவும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், நம் வழியோ நீ வழியோ. எவ்வழி உமக்கு தேவை, எவ்வழி செல்லவும் வாஞ்சை, எவ்வழியை தேர்ந்தெடுப்பீர், நம் வழியோ நீ வழியோ. டைம் ஆயிடுச்சு. Fear not,
call you by name. Shall you abide? When you walk through the water, I'll be there. And through the flame, you will not no way be drowned. You will not no way be burned. For I am with you. Fear not, 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 for I am with you. Says the Lord. Those who want prayer can come forward. ஜெபம் தேவைப்பட்டவர்கள் முன்பாக வரலாம்.